நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.5ல 5th கொஸ்டின் பார்க்க போகிறோம். சால்வ் த ஈக்குவேஷன் 6x⁴ - 35x³ + 62x² - 35x + 6 = 0. சொல்யூஷன் போட்டு கிவன் ஈக்குவேஷனை அதை அப்படியே எழுதிக்கோங்க. இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எல்லாமே ஆர்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் எக்ஸு, x², x³ x⁴ எல்லாமே கரெக்டாக ஆர்டர் படி இருக்குது. சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு பதில் 0ன்னு சேர்த்துட்டு எழுதணும். இப்போ x² இல்லை அப்படின்னா 0 சேர்த்துட்டு அந்த டிவிஷன் எழுதும்போது நம்பர் எழுதும்போது 6 - 35 0ன்னு சேர்த்து எழுதணும். இப்போ எல்லாமே ஆர்டர் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த ஆர்டர் படி கரெக்டாக எழுதிக்கோங்க. 6 - 35 62 - 35 + 6. அதே மாதிரி நம்ம அந்த நம்பர் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு இதில் 0ன்னு போட்டு பார்ப்போம். 0ன்னு போட்டால் என்ன வரும், எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக 0 ஆயிரும், 6ன்னு நம்மளுக்கு நம்பர் வரும். இப்போது 0 நம்மளுக்கு வந்து ரூட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் 1 போட்டு பார்ப்போம். 1க்கு இது ரூட்டாக வரல. -1 போடும்போது ரூட் வரல. இப்போது நான் 2ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போது 6 இது எப்படி போட்டு பார்க்கலாம்னா 6 × 2⁴ - 35 2³ + 62 எக்ஸுக்கு பதில் 2² போடுங்க. -35 × 2 + 6 = 0. இப்போ இது 2ன்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இந்த டிவிஷனுக்கு நான் 2 ஆன்சரை போட்டு செய்ய போகிறேன். இப்போது இதுக்கு 2ன்னு போடும்போது ஆன்சர் 0 வருது. ஸோ 2 வந்து ஒரு ரூட்டு, அதனால் 2ன்னு வச்சு செய்வோம். இப்போ 6க்கு நேரம் நம்ம என்ன செய்யணும், எடுத்தோன்னே 0ன்னு போடணும். 6 + 0 என்னது 6. 6 2s are 12. இப்போ 35 -35 வந்து 12 என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ -30 வந்து 12னா சப்ராக்ஷன் பண்ணுவோம். இப்போ என்ன வரும் 23. ஆனால் சிம்பிள் என்னது மைனஸ், ஏன்னா பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் தான் எழுதுவோம். அதனால் -23. அதே மாதிரி -23 2 மல்டி பண்ணால் என்ன வரும்னா -46. இப்போது 62லேருந்து -46 சப்ராக்ஷன் பண்ணுவோம். இப்போ என்ன வரும் 16 வரும். இந்த 16 அதாவது பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம என்ன செய்யணும் +16 தான் போடணும். இந்த 16 2 மல்டி பண்ணுங்கள் 32. இப்போது 35லேருந்து 32 மைனஸ் பண்ண என்ன வரும் 3 வரும். பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் மைனஸ், அதனால் -3 போட்டுக்கோங்க. -3 × 2 -6. இப்போ 6 -6 ஆட் பண்ண என்னது 0. இப்போ அடுத்து நம்ம என்ன வழி இதில் போட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா 3 போடும்போது கரெக்டாக வருது. ஸோ இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா 3ன்னு போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன எழுதணும், கான்ஸ்டன்ட்டு எக்ஸு, x² x³ எழுதுவீங்க. நான் எழுதி இதில் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 0 வருது. அதனால் செஞ்சுக்கிறேன். நான் 3ன்னு போடுறேன். இப்போ எடுத்தோன்னே இங்கே என்ன செஞ்சுங்க 0ன்னு போட்டுக்கோங்க. 6 + 0 6. 6 × 3 18. இப்போ 23ல் 18 மைனஸ் பண்ணால் என்ன வரும் -5. ஏன்னா பிக்கஸ்ட் வேல்யூ வந்து மைனஸ், அதனால் -5. இப்போ -5 × 3 -15. இப்போ 16ல் -15 மைனஸ் பண்ணால் வரும் ஆன்சர் 1. பிக்கஸ்ட் வேல்யூ சிம்பிள் ப்ளஸ் தான், அதனால் +1 தான். 1 × 3 3. நம்மளுக்கு இதுவும் என்னது கரெக்டு தான். நம்ம எடுத்த 3 என்னது கரெக்டு தான் ஆன்சர். நம்மளுக்கு 0 வந்துடுச்சு. இப்போ இதை கான்ஸ்டன்ட் எடுப்போம், இது எக்ஸ்ன்னு எடுப்போம், இது x² எடுப்போம். இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே எத்தனை ரூட் கிடச்சிருக்குன்னா எக்ஸுக்கு வந்து 2வும் 3யும் ஒரு 2 ரூட் கிடச்சிருக்கு. அது போக மீதி உள்ள ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன இருக்குது 6x² - 5x + 1 = 0. இப்போது 6 1 மல்டி பண்ண என்ன வரும் 6. இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது எப்படி பிரித்தா மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு 6 வரணும், ஆட் பண்ணும்போது என்ன வரும் -5 வந்து வரணும். இப்போ 2 × 3 நம்ம பிரிக்கலாம். இப்போ 2னா 2 3s are 6. ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு +5 இருக்குது. அதனால் ரெண்டுக்குமே என்ன செய்யுங்க மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இது எப்படி எழுதலாம் 6x - 2. 6x இந்த -2 எழுதுவோம். அதே மாதிரி 6x இங்கே உள்ள -3 = 0. இது எப்படி எழுதலாம்னா 6x - 2 = 0 ஆர் 6x - 3 = 0. 6x = இந்த -2 வந்து ரைட் சைடு வந்தால் +2ன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி 6x -3 ரைட் சைடு வந்தால் +3. இங்கே எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ 2 இது மல்டிப்ளாக இருக்குது, இங்கே டிவைடாக மாறும். இப்போ x = 3/6. 1 2 is 2, 3 2s are 6. இங்கே 1 3 is 3, 2 3s are 6. இப்போ நம்மளுக்கு x கிடச்சிருக்க வேல்யூ என்னது, இங்கே வந்து நியூமரேட்டர் எதுவும் இல்லை. அப்போ 1/3. இங்கே என்னது x = 1/2. நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ என்னென்ன ரூட் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ரூட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு நம்ம 2ன்னு போட்டோம்.
அடுத்து 3ங்கிறது ஒரு ரூட்டாக போட்டோம். ரெண்டுக்குமே ஆன்சர் இருந்தது, அதில் 0 வந்துச்சு. இப்போ கிடச்சிருக்க ரூட் என்னது 1/3யும் 1/2வும், நம்மளுக்கு 4 ரூட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ கொஸ்டின் வந்து x பவர் 4ல் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ 4 ரூட் வந்து கிடைக்கணும். 4 ரூட் கிடச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அதிலே தான் x பவர் 4 + 3x³ - 3x - 1 = 0. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு கிவன் போட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இதில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் எக்ஸு, இப்போ x² டேர்ம் வந்து இல்லை. ஸோ நம்ம 0 போட்டு எழுதிக்கணும். அடுத்து x³ x பவர் 4 மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம்னா x பவர் 4 + 3x³ இங்கே வந்து அடுத்தவொன்று என்ன வரணும்னா x² வேணும். அப்போ 0x² எழுதிக்கோங்க. -3x - 1 = 0. இப்படி எழுதினா தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், கரெக்டாக வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சிந்தட்டிக் டிவிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு போட்டு பாருங்கள். 0ன்னு எக்ஸுக்கு பதில் 0ன்னு போட்டால் -1 வந்து வரும். ஸோ நம்மளுக்கு 0 வந்து ஒரு ரூட்டாக இருக்காது. அடுத்து 1ன்னு இதில் போட்டு பாருங்கள். இப்போ 1 பவர் 4 என்னது 1 தான். ப்ளஸ் 3 × 1³ ஆன்சர் என்னது 1 தான். அப்போ 1 × 3 3. அதே மாதிரி இங்கே 0 × anything 0. -3 × 1 -3. -1 ஏற்கனவே இருக்குது. இப்போது -3 + 3 கேன்சல் ஆயிரும். 1 -1 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்னது 0. அப்போ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னா எக்ஸுக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். x = என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இதுக்கு 0 வருது. ஸோ நம்மளுக்கு வந்து x = 1ங்கிறது ஒரு ரூட்டு. அந்த 1 வச்சு தான் நம்ம இப்போ சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்படி எழுதுவோம், x பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 1, x³ கோஎஃபிஷியன்ட் என்னது 3, x² 0, xோட கோஎஃபிஷியன்ட் -3, கான்ஸ்டன்ட் இது -1. இப்போ போல் இந்த ரூட் என்னது 1 வந்து ஒரு ரூட்டு. ஸோ 1ன்னு போட்டுக்கோங்க. எடுத்தோன்னே என்ன செய்யணும், 0ன்னு எழுதிக்கோங்க. 1 + 0 1, 1 × 1 1, இது ஆட் பண்ண என்ன வரும், 3 + 1 4, 1 4 is 4, 4 1 மல்டிப்ளை பண்ணானது 4, இது ரெண்டு ஆட் பண்ணும்போது மறுபடியும் என்னது 4, 1 4 is 4. இப்போது 4 - 3 ஆன்சர் என்னது 1. இப்போ 1 × 1 1, ரிமைண்டர் என்ன வரும், நம்மளுக்கு ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும் 0. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது கான்ஸ்டன்ட்டு எக்ஸு, x² x³. அப்போது நம்ம இதில் வந்து நான் -1 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஈக்குவேஷன் வேணால் எழுதி பாருங்கள். இது வந்து கான்ஸ்டன்ட்டு, இது என்ன எழுதுவோம் எக்ஸு. அப்போ ப்ளஸ் 4x, அடுத்து என்ன எழுதுவோம் 4x². இப்போ 4x² ப்ளஸ் 1x x³. இப்போ 1 × x³. இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா 1ன்னு போட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். 0ன்னு போட்டு பார்த்தாலும் ரிமைண்டர் இந்த 1 வந்து வரும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா -1 போட்டு பாருங்கள். இப்போ -1³ பண்ணது -1. அது மாதிரி -1² பண்ணால் +1 ஆயிரும். 4 × 1 4 தான் வரும். இங்கே 4 × -1 -4 +1ன்னு வரும். இப்போ -4ம் +4ம் கேன்சல் ஆகும். -1ம் +1 கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0ன்னு வருது. ஸோ இதுக்கு அடுத்த ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 வந்து இன்னொரு ரூட்டாக இருக்குது. ஸோ இதிலே கன்டினியூ பண்ணி செஞ்சுக்கோங்க. 0ன்னு போடுங்க. 1 + 0 எவ்வளவு 1, 1 × -1 -1. இப்போ 4 - 1 வேல்யூ எவ்வளவு 3, 3 × -1 மல்டிப்ளை பண்ணுங்கள் -3. இப்போ 4ல் 3 போச்சுன்னா ரிமைண்டர் என்ன வரும், நம்மளுக்கு மீதி என்ன வரும் 1, 1 × -1 -1, இது ரெண்டு ஆட் பண்ணது 0. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ரூட்டு ஏற்கனவே உள்ள ரூட் என்னது 1 -1 கிடச்சிருக்கு. மீதி உள்ள ரூட்டை நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனை மாற்றி செய்ய போகிறோம். இது என்ன எழுதுவோம், கான்ஸ்டன்ட்டு, இது எக்ஸு x². அப்போது x² 1 × x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 = 0. இப்போது நம்மளுக்கு இங்கே 1 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது ஃபேக்டர் பண்ண முடியாது. ஏன்னா 1 வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 3லாம் வராது. அதனால் என்ன செய்யணும், இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. x = -b + or -√b² - 4ac/2a. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஏக்கு வேல்யூ எவ்வளவு, அதாவது x² கோஎஃபிஷியன்ட் என்னது 1, பிக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 3, கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது 1. இந்த வேல்யூ ஃபுல்லாக இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ x = -b. இப்போ -bயோட வேல்யூ எவ்வளவு 3 + or -√b². bக்கு வேல்யூ எவ்வளவு 3. அப்போ 3² எழுதிக்கோங்க. -4 × aக்கு வேல்யூ 1 தான், cக்கு வேல்யூ என்னது 1 தான். அப்போ 4 × 1 4 தான் வரும். பை 2 × a, 2 × 1 2. இப்போ x = இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது -3
ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் ரூட்டுக்குள்ளே 9 வரும் -4 டிவைடட் பை 2 இது எப்படி எழுதலாம் -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 - 4 எவ்வளவு 5 அப்போ √5 எழுதுவீங்க பை 2 நம்மளுக்கு இதில் 2 ரூட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு மொத்த ரூட் என்னென்ன therefore the roots are ஏற்கனவே 1 வந்து ஒரு ரூட்டாக இருந்துச்சு இதாக இருக்குது இந்த கொஸ்டின் 1 -1 ஒரு ரூட்டு ஸோ நம்ம அதான் எழுதுகிறோம் 1 அடுத்து என்னது -1 இதில் 2 ரூட் கிடச்சிருக்கு என்னது -3 ப்ளஸ் √5 டிவைட் பை 2வும் -3 -√5 பை 2 இது ப்ளஸ் ஆர் மைனஸில் இதில் வந்து ப்ளஸ் தனியாகவும் மைனஸ் தனியாகவும் எழுதியிருக்கும் மொத்தம் 4 ரூட்டு ஓகே பாருங்கள் எது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்